ஈரான் அரசினுடைய சர்ச்சைக்குரிய அறிவிப்பு. ஹிஜாப் அணிய மறுக்கும் பெண்களுடைய மனநிலையை சரி செய்ய சிகிச்சையகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இதை பத்தி விரிவா பார்க்கலாம் வாங்க. ஈரான்ல பெண்கள் ஹிஜாப் அணிவது கட்டாயம் அப்படின்னு அங்குள்ள அரசாங்கம் அறிவித்திருக்காங்க. இதை தொடர்ந்து பெண்கள் அதை ஏற்க மறுத்தால் அவர்களுடைய மனநிலையை சரி செய்வதற்காக ஒரு மருத்துவமனையை ஏற்படுத்தியிருக்காங்க. இவங்க ஏற்படுத்தியிருக்கும் இந்த மருத்துவமனையை பற்றி தற்பொழுது பல சர்ச்சைகளும் மக்களிடையே கொந்தளிப்பும் ஏற்பட்டிருக்கு. இஸ்லாமிய குடியரசு நாடான ஈரான்ல ஷரியத் சட்டம் பின்பற்றப்பட்டு வருது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் பெண்கள் வெளியே போகும் பொழுது ஹிஜாப் அணிய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமாக்கப்பட்டுதான் இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமீப சில தினங்களாகவே பெண்கள் மீது சுமத்தப்படும் ஆடை கட்டுப்பாடு மீதான ஒரு விமர்சனம் ஒரு தொடர்கதையாகவே அங்க நிகழ்ந்துட்டு இருக்கு. சமீபத்துல கூட ஈரான்ல இஸ்லாமிய ஆசாத் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு மாணவி ஆடை கட்டுப்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளாடையோட வந்திருக்காங்க. இதையொட்டி அவங்க வந்த விஷயம் அங்க ஒரு சர்ச்சையாவே உருவாக்கப்பட்டது. பின் நாட்கள்ல அந்த வந்த பெண்ணிற்கு மனநலம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு முத்திரையும் குத்தப்பட்டது. இந்த நிலையில பெண்கள் ஹிஜாப் அணியறத தொடர்ந்து மறுத்து வரும் நிலையில ஈரான் அரசு இதை மனநல பிரச்சனையா சிந்திக்கிறதோட மட்டும் இல்லாம கிளினிக் ஃபார் குவிட்டிங் ஹிஜாப் ரிமூவல் அப்படிங்கிற மாதிரி ஹிஜாப் அணிய மறுக்கும் பெண்களுடைய மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கிளினிக்கையும் தொடங்க உள்ளதா தி கார்டியன் செய்தித்தாள்ல அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க. இது குறித்து பெண்கள் மற்றும் குடும்பத்துறையின் தலைவரான மெஹிரி தலேபி தரேஸ்தானி சொல்லும்பொழுது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஹிஜாப் அணியறத மறுக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு மனநிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். அவர்களை கண்டறிந்து உளவியல் மற்றும் மன ரீதியான சிகிச்சைகள் அளிக்கப்படும். குறிப்பாக டீனேஜ்ல உள்ள பெண்களுக்கு இது போன்ற சிகிச்சைகள் கண்டிப்பா அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெண்களுடைய கண்ணியம், கற்பு, அடக்கம் மற்றும் ஹிஜாப் அணியறத ஊக்குவிக்கிறது தான் இந்த கிளினிக்குடைய முதன்மை நோக்கம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. ஈரான் அரசினுடைய இந்த அறிவிப்புக்கு மனித உரிமை அமைப்புகள் மற்றும் பெண்கள் அமைப்புகள் கடும் எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஈரான்ல உள்ள வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது போல ஹிஜாப் அணிய மறுக்கும் பெண்களுக்கு மனநலம் தொடர்பான சிகிச்சைகள் அளிக்கிறது அப்படிங்கிறது ஈரான் சட்டத்திற்கும் அது மட்டும் இல்லாம இஸ்லாமிய மதத்திற்குமே எதிரானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது தொடர்பா ஈரானை சார்ந்த ஒரு பெண் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது நிச்சயமா மனநலம் சார்ந்த ஒரு கிளினிக்கா இருக்காது, கண்டிப்பா ஒரு சிறையாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிராக இது போல இது முதல் முறை கிடையாது. கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே இது போன்ற பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது தொடர்பான பல பூகம்பங்களும் இங்க வெடிச்சிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல கடந்த 2022ஆம் ஆண்டுல கூந்தல் முழுமையாக மறையாம ஹிஜாப் அணிந்ததாக சொல்லி ஒரு பெண்ணை கைது செஞ்சிருக்காங்க. பின் நாட்கள்ல அந்த பெண் இறந்தும் போயிருக்காங்க. இந்த பெண்ணினுடைய மரணம் தொடர்பா அங்க கொந்தளிப்பும் எழுந்திருக்கு. இந்த நிலையில தற்பொழுது ஹிஜாப் அணிய மறுக்கும் பெண்களுக்கு மனநலம் தொடர்பான சிகிச்சைகள் அளிக்கப்படும் அப்படிங்கறத ஈரான் அரசு அறிவித்திருப்பது அங்குள்ள மக்கள் அனைவரையுமே அச்சத்துல ஆழ்த்தியிருக்கு.